அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்த்தோம் என்றால் இந்து மதத்திற்கும் கிறிஸ்துவ மதத்திற்கும் உள்ள தொடர்புகளை பற்றி தான் பேசப்பட்டு, கிறிஸ்துவ மதத்தில் பார்த்தோம் என்றால் தந்தை மகன் தூய கூறுவார்கள். அதே போல இந்து மதத்தில் மும்மூர்த்திகள் என்று கூறுவார்கள். அந்த மும்மூர்த்திகள் யார் என்றும் தந்தை மகன் தூய யார் என்றும் தொடர்புகள் பற்றி தான் பேசப்பட்டேன். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் என்றால் இயேசு கிறிஸ்து தான் பாவத்தை பார்த்தோன்னா நமக்காக உலகத்தை மீட்கிறார். அதான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து பார்த்தா இயேசு கிறிஸ்து இல்லை. அது பார்த்து 1923 முதல்ல திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார். புத்தகத்தை படித்து அது மற்றவங்களை சொல்லுன்னு சொல்லிட்டு ஆர்வத்தோடு போனார். ஒரு விஷயத்தை எழுதி முடிச்சுட்டு அதை வச்சுட்டு போயிட்டார். அதை வச்சுட்டு மற்றவங்க சொல்ல போனார். அதை புரிஞ்சுக்கிட்டு 9 மனைவிலும் கூடவே போயினாங்க. அதுக்கு 3 பேர் கொடுத்துட்டாங்க. அவர் சொன்ன விஷயம் என்னதான், இறைவன் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூதத்தில் இருக்காரு. நீங்கள் உருவா பிச்சை போட்டோன்னா அந்த உருவா தான் கஷ்டத்தில் இருக்கும்போது வரும். அதனால் நல்லது எல்லாத்துக்கும் நல்லதாக போடு, நல்லா செய், நீ தப்பு செய்யாது. அதை மற்ற தாருக்கு 4 நட்சத்திரத்தில் நம்ம படிப்போம். வாழ்க்கையில் வர நல்லதாக அவர் நல்லது செய்கிறாரு, அதிசயம் செய்கிறாரு, எல்லாம் எளிமைதான். அவர் தான் பார்த்தோன்னா இயேசு கிறிஸ்து. அவர் வந்து பார்த்தோன்னா சிலுவையில் அறிஞ்சாங்களோ அதெல்லாம் அப்புறப்பட்ட விஷயம். அதில் வந்து பார்த்தா ஒரு தப்பு நடந்தது. அந்த தப்புல வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பிலிப்புன்னு ஒருத்தர் பைபிள் சொல்லுவாங்க. அந்த 3 பேரில் புதுசாக வந்தார். அதான் மின்ஷன் பண்ணுறோம் பைபிளில். நான் சொல்கிற கதையும் மின்ஷன் வந்து கனெக்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தோன்னா இந்த புதுசாக அந்த 3 பேரில் வந்து பார்த்தா பிலிப்புன்னு ஒருத்தர் இந்த தந்தை கடவுளை எங்களுக்கு காட்டும் சொன்னோன்னா அவரும் சொல்லிட்டாரு. மனசுக்குள்ள நினச்சி என்ன பார்த்தா கடவுளை பார்த்த மாதிரி கடவுள் என்ன பார்த்தா கடவுளை பார்த்த மாதிரி கடவுள் பார்த்தா என்ன பார்த்த முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதில் வந்து பார்த்தோன்னா அவர் சொல்ல விஷயங்கள் தான் அவர் கேட்கணும். ஆனால் தப்பான இவர் தான் கடவுள் போல சொல்லிட்டு நம்பிட்டு அவங்க போயிட்டு ஃபுல்லாக நற்செய்தி அறிவிச்சிட்டாங்க. அது நற்செய்தி அறிவிச்சிட்ட அப்புறம் 1980 வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. உண்மையிலே சொன்னால் எந்த ஃபாதருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அது தப்பான மதமாக இருந்தாலும் தப்பான கொள்கையாக இருந்தாலும் இல்லை, சொல்கிற விஷயம் நல்லா இருந்துச்சு. அதை உண்மையாக சொன்னாங்க. அது உண்மையான இயேசு கிறிஸ்து பாவங்களை சுமக்கிறாங்க. அந்த பாவம் சுமக்கிற வரை யாருன்னா அதை இந்து மதத்தில் ஒரு கதை இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கதைன்னா ராவணனை கும்பிட்றதுன்னு 3 வாட்டி பிறந்து 3 வாட்டி பூமியில் அவதரித்து தப்பான ஒரு விஷயத்த தப்பு பண்ணிட்டு திரும்ப சொர்க்கத்துக்கு போயிட்டு மகாவிஷ்ணுகிட்ட நிற்கும்போது அவர் மனவருந்தி நிற்கிட்டு தப்பு வந்து அவங்க சொர்க்கவாசல் கேட்குறாங்க. சொர்க்கில் ஏகாதசி அன்னைக்கு யாருன்னா பார்த்தாங்கன்னா சொர்க்கவாசல் வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த சொர்க்கவாசலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒருத்தரோட பாவத்தை சுமக்கணும்னா அந்த பாவத்தை ஒருத்தர் சுமக்கணும், இன்னொரு சுமக்கணும். அந்த தண்டனை உண்டு. அதனால் இப்போ தண்டனை அனுபவிச்சு சொல்லிட்டாங்க. 2 பேர் தண்டனை அனுபவிச்சாங்க. அந்த நரக தண்டனை அதை பார்க்குறவங்களும் வருவாங்க. அதே மாதிரி கங்கை தண்ணீர்லேருந்து வருவாங்க. அவங்க தான் உண்மையான இயேசு கிறிஸ்து. அவங்க கடவுளை ஏற்றுட்டாங்க. படைத்தவர் காப்பவர். அந்த காப்பவர் யாருன்னா அந்த காப்பவரும் அவர் தான். பார்த்தோன்னா அது நான் சொல்கிற ஒரு விஷயம். அதில் கனெக்ஷன் தந்தைக்கு மிஸ் பண்ணுற ஆள் வந்து பார்த்தோன்னா மகாவிஷ்ணு, சிவபெருமன், முருகர் சொன்னால் முருகர் தான் எல்லாமே முருகர் தான். அவர் தான் பார்த்தீங்கன்னா கடவுள். இங்கே தூயாவியார்னா அந்த தூயாவே இயேசு கிறிஸ்து ஒன்று தான். அந்த நீர் தான் சிவலிங்க தண்ணியில் அடிக்கடி முழுகிறத பார்த்துருப்பீங்க, வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒரு இடத்துல தண்ணியில் முழுகிட்டு 1 வருஷத்துக்கு வரும். அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா என்ன விஷயம்னா சிவலிங்க அவங்க 2 பேரும் தண்ணி நெருப்புலாம் அணைப்பாங்க. நம்மளாம் வந்து பார்த்தா நெருப்பு, அவங்களாம் தண்ணி அதை வச்சு அணைக்கிறது. அந்த பஞ்சபூதத்தில் அவங்களும் ஒருத்தவங்க. அவங்க பார்க்குறவங்க தண்ணியில் நீராட்டுறவங்க கங்கை தண்ணியில் பாவத்தை எடுத்துகிட்டு கரை சேர்ப்பாங்க. அதுதான் விஷயம். அவங்க தான் சொல்கிற உண்மையான இயேசு கிறிஸ்து. இது கிறிஸ்துவ மதத்தை நேரடியாக சொல்ல முடியல. அதனால் அதை வீடியோ போடுறேன். வீடியோ பார்த்தா ஒரு 4-5 பேர் பார்ப்பாங்க. அதை தெரிஞ்சு பார்க்குறவங்க ஒரு 4-5 பேராவது உதவி செய்யுங்க. உதவி கண்ணோட்டத்தில் பாருங்கள். உதவி கண்ணோட்டத்தில் மற்றவங்களை ஷேர் பண்ணுங்க. இதான் சொல்ல வரேன். கிறிஸ்துவ மதன்றவர் இங்கே முருகர்னு வச்சுக்கலாம். மகன்றவர் ராவணனை கும்பிட்றன்னு அவர் பார்த்தோன்னா இயேசு கிறிஸ்துவ பாவம் சுமக்கிறாரு. அதோட விஷயம் வேறு எதுவும் பெருசாக மதத்தில் அந்த மதத்துலேருந்து பார்த்தோன்னா அவங்க முஸ்லீம் ஊராச்சு,
ஒருத்தர் உட்காந்துட்டாலே அப்புறம் புத்தர்னு ஒருத்தர் அவன் கீழே உட்காந்துட்டா எந்த பாவம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து தான் புத்த மதம் உருவாச்சு. அது மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மதம் உருவாகி போச்சு. அதுலேருந்து தான் உருவாச்சு. ஆனால் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் நல்லா இருந்தால் நல்லா இருப்பீங்க. ஒழுக்கத்தோடு அடக்கத்தோடு யாரும் நல்லா பணிவோடு நடந்துக்கணும். அதுதான் சொல்ல வந்தது. கடவுளுக்கும் மரியாதை தரணும். அதுதான் சொல்ல வந்தது. எப்படி திருவள்ளுவர் வந்தார் கேட்டால், ஊவே சத்தான்னு ஓவே சா தாத்தான்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் இதை பார்த்துட்டு திருக்குறள் தனியாக சொல்லிட்டு தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு மற்றவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சார். அதிலேருந்து அது பாடப்புத்தகத்தில் பார்த்தோம். 4வது 5வது படிக்கும் பாடப்புத்தகத்தில் வந்து பார்த்தோன்னா திருவள்ளுவர் வருவார். அதெல்லாம் பார்த்தோன்னா கிறிஸ்துவ மதம் இந்து மதம் ஒன்று தான். நான் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் நான் சொல்கிறேன். இதை நம்பிட்டு தான் ஒரு 4 பேர் பார்த்தாலும் அதுலேருந்து சில விஷயங்கள் அப்படி தான் இருக்குது. 1980 வரைக்கும் எல்லாம் கரெக்டாக போயிடுச்சு. எல்லாம் ஃபாதர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தாங்க. அதுலேருந்து ஒருத்தன் வந்தான் டாட்டான்னு சொல்லிட்டு ஒருத்தன் ரத்தன் டாட்டா. அந்த ரத்தன் டாட்டாவில் தான் இந்த மொத்தமே பிரச்சனைகள். அந்த பிரச்சனையை பற்றி நான் சொல்ல வரேன், வேறு எதுவும் இல்லை.